Hello my dear children. நம்ம இப்ப chapter 5ல sum number 26 discuss பண்ணலாம். 26ல following is the balance sheet of James and Sir Justina கொடுத்திருக்கு. They share profits and losses equally. Equally கொடுத்தா என்ன செய்யணும்? ரெண்டு பார்ட்னர் இருந்தா 1:1. 1/2 1/2. Right. அடுத்தது இந்த மாதிரி balance sheet கொடுத்துட்டு next pageல on the above date, Balan is admitted as a partner with 1/5 share in future profit. Following are the terms and போட்டு adjustment கொடுத்திருக்கு. நமக்கு வந்து prepare necessary ledger accounts போட்டு revaluation account open பண்ணணும், capital accounts open பண்ணணும், balance sheet. இப்போ நம்ம revaluation accountக்கு எப்பயும் நம்ம இந்த adjustmentல ஆரம்பிப்போம். அதுல Balan brings 25,000 capital, இது capital accountல வரும். குட்வில் அவர் கொண்டு வந்ததும் கேபிட்டல் அக்கவுண்ட் தான். சோ ரீவாலுவேஷன்ல இது பாக்குறோம். தி அசெட்ஸ் ஆர் டு பி ரீவேல்யூட் ஆஸ் அண்டர் போட்டு பில்டிங் டெட்டாஸ் ஸ்டாக் கொடுத்திருக்கு. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியூ வேல்யூஸ். பில்டிங் இப்போ 80,000, டெட்டாஸ் 18,000, ஸ்டாக் 33,000 வேல்யூ பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட் வேல்யூஸோட பார்த்து டிஃபரன்ஸ் ரீவாலுவேஷன்ல எடுத்துக்கணும். இப்போ பில்டிங் 80,000, சம்மில கொடுத்திருக்கிறது பில்டிங் 70,000 கொடுத்திருக்காங்க பேலன்ஸ் ஷீட்ல. அப்ப நியூ வேல்யூ 80,000. அப்போ என்ன ஆயிருக்கு? பில்டிங் 10,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. முதல்லயே சொல்லியிருக்கோம் இந்த பேலன்ஸ் ஷீட் வேல்யூஸ் பழைய வேல்யூ, அங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது புதுசுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 70,000 இருந்த பில்டிங் 80,000 ஆகியிருக்குன்னா பில்டிங் அசர்ட் வேல்யூ 10,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரீவாலுவேஷன்ல எங்க எழுதுவோம்? பைன்னு எழுதுவோம். கிரெடிட் சைட்ல பை பில்டிங் டிஃபரன்ஸ் 10,000. அடுத்தது ஸ்டாக் 30,000 கொடுத்திருக்கு, அங்க 33,000 வேல்யூ பண்ணிருக்காங்க. நியூ வேல்யூ 33,000. அப்போ இப்போ 33,000, ஓல்ட் வேல்யூ 30,000. அப்ப என்ன அர்த்தம்? 3,000 வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இன்க்ரீசஸ். அப்ப இந்த 3,000 ப்ராஃபிட் நம்ம பை ஸ்டாக்னு ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல 3,000 எழுதணும். அடுத்தது டெட்டாஸ் கொடுத்திருக்காங்க, இங்க 20,000 இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ல 18,000 கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? டெட்டாஸோட வேல்யூ அசர்ட்டோட வேல்யூ 2,000 குறைஞ்சு போச்சு. அப்ப ரீவாலுவேஷன்ல 2 டெட்டாஸ் 2,000 டெபிட் சைட்ல எழுதிடுறோம். ஏன்னா இது லாஸ். இப்போ 3 தான் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். இங்க ஆட் பண்ணா 13,000, டெபிட் சைட்ல 2,000 வருது. ஸோ பேலன்சிங் ஃபிகர் 11,000. இது டெபிட் சைட்ல வர்றதுனால ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் டிரான்ஸ்பர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் ஜேம்ஸுக்கும் ஜஸ்டினாவுக்கும் பிரிச்சு கொடுத்துடுறோம். எவ்வளவு ரேஷியோ? ஈக்குவல் ரேஷியோ. அப்ப நம்ம 2 பேர்னால 1:1 எழுதிக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு 1/1 + 1 2, அடுத்த பர்சனுக்கு 1/1 + 1 2. சோ ரெண்டையும் ஹாஃபா பிரிச்சா 5,500 5,500 முடிச்சிட்டோம். அடுத்தது கேபிட்டல் அக்கவுண்ட் போடணும். கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓபனிங் பேலன்ஸை எழுதணும். சோ ஜேம்ஸுக்கும் ஜஸ்டினாவுக்கும் பை பேலன்ஸ் 40,000 50,000 எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? இந்த கேபிட்டல் அக்கவுண்ட் சைட்ல இருக்கிற ரிசர்வ் ஃபண்ட் இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல ஃபண்ட், ரிசர்வ் ஃபண்ட் அல்லது வேற ஏதாவது ஃபண்ட், போன சம்ல எப்படி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபண்ட் இருந்தா பிரிக்கணும். இந்த சம்ல ரிசர்வ் ஃபண்ட் மட்டும் தான் இருக்கு. சோ 15,000 ஓல்டு பார்ட்னர்ஸ் ஜேம்ஸ் ஜஸ்டினாவுக்கு ஈக்குவலா ஹாஃப். சோ 7,500 7,500 பிரிச்சு கொடுக்கிறோம். பை ரிசர்வ் ஃபண்ட் 7,500 7,500. எந்த சைடுன்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். நம்ம கேபிட்டல் பேலன்ஸ் ஓபனிங் பேலன்ஸ் எங்க இருந்தது? லைபிலிட்டி சைடுல இருந்தது, கிரெடிட் சைடு எழுதணும். அதே சைடு இருக்கிற ரிசர்வ் ஃபண்ட் அதே சைடுலயே எழுதிடுறோம். அடுத்தது நம்ம இங்க ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கா பார்க்கணும். இல்ல, சோ விட்டுறலாம். அடுத்தது இங்க இதெல்லாம் வந்து இங்க வந்து ரீவாலுவேஷனுக்கு போயிடுச்சு. இது மட்டும் தான் ரீவாலுவேஷன்ல எழுதாது. இப்போ அது கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரணும். என்ன கொடுத்திருக்காங்க? பாலன் பிரிங்ஸ் 25,000 கேபிட்டல்னு இருக்கு. அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ன? பேங்க் டு பாலன்ஸ் கேபிட்டல். சோ கிரெடிட் சைட்ல பை பேங்க் 25,000 எழுதணும். கிரெடிட் சைட்ல பை பேங்க் பாலனோட அக்கவுண்ட்ல 25,000.
அடுத்தது his share of goodwill 10,000 he brings cash for return இருக்கு. அதுக்கு நம்ம என்ன ஜர்னல் போடுவோம், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எழுதுவோம். 2 இது அவன் கொண்டு வந்த குட்வில், அதாவது குட்வில்காக 10,000 கொண்டு வராரு. இதை என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துடணும். ஜேம்ஸுக்கும் ஜஸ்டினாவுக்கும் பிரிச்சு கொடுத்துடணும். ஜேம்ஸுக்கும் ஜஸ்டினாவுக்கும் ஈக்குவல் ரேஷியோ, ஸோ 5,000 பிரிச்சு கொடுப்போம். இப்போ நீங்க இத போஸ்ட் பண்ணா எப்படி வரும், கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் சைடுல பை பேங்க்னு போட்டு 2 பேருக்கும் 5,000 புரிஞ்சிருச்சா. அப்போ இப்போ பை பேங்க்னு போட்டு ஜேம்ஸுக்கு 5,000, ஜஸ்டினாவுக்கு 5,000. அடுத்ததா என்ன எழுதணும், இந்த ரீவாலுவேஷன்ல வர்ற ப்ராஃபிட்னால இங்க பை ரீவாலுவேஷன். சோ நீங்க கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுனா ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேலன்ஸ் எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற ரிசர்வ் ஃபண்ட் இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இல்ல ஜெனரல் ரிசர்வ், எனி ரிசர்வ் ஃபண்ட் இருந்தா அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடணும். அடுத்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல விட்டதெல்லாம், அதாவது ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசட் சைட்ல இருந்தா அதையும் பிரிக்கணும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கேபிட்டலுக்குன்னு நியூ பார்ட்னர் கேபிட்டலோ இல்ல குட்வில்லுக்கோ கொடுத்திருந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல வர்ற ப்ராஃபிட்டையோ லாஸையோ பிரிச்சு தரணும். ஸோ இந்த வரைக்கும் நம்ம ஜர்னல் போட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், இது அப்படியே பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். 2 பேலன்ஸ் போட்டுட்டோம். அடுத்தது 2 பேலன்ஸ் பை பேலன்ஸ். இப்ப இந்த சம்மில பேங்க் அக்கவுண்ட்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணணுமானா, அதாவது ஒரே ஒரு ஐட்டம் இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். பேங்க் பேலன்ஸ்ல நியூ பார்ட்னர்ஸோட கேபிட்டலை ஆட் பண்ணி போட்டோம். இப்போ 2 இருக்குது. 2 என்ன இருக்குன்னா, நியூ பார்ட்னர் கொண்டு வர்ற கேபிட்டலும் இருக்கு, நியூ பார்ட்னர் கொண்டு வர்ற ஷேர் ஆஃப் குட்வில்லும் இருக்கு. அப்போ நம்ம சில நேரம் பேங்க் அக்கவுண்ட் கேட்டால் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேலன்ஸ் எழுதுங்க. ஓபனிங் பேலன்ஸ் எங்க இருக்கும், நமக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருப்பாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஓபனிங் பேலன்ஸ் 15,000 இருக்கும் சம்மில். இந்த பேங்க் பேலன்ஸ் எப்பயுமே அசட்ஸ் ஆல்வேஸ் ஷோ டெபிட் பேலன்ஸ். ஸோ டெபிட் சைட்ல 15,000 எழுதிட்டோம். அடுத்தது இங்க எங்க பேங்க் வருதுன்னு பாருங்க. இங்க பேங்க்னு வர்றத இந்த சைட், அப்ப இந்த பேங்க்னு போட்டு பாலனோட இடத்துல பாலன்ஸ் கேபிட்டல்னு 25,000 போடுங்க. அடுத்தது பேங்க்னு இருக்கு ஜேம்ஸ்க்கு ஜஸ்டினாவுக்கும். ஸோ ஜேம்ஸ் கேபிட்டல் ஜஸ்டினாஸ் கேபிட்டல்னு 5,000 50,000. அதாவது பேங்க் பேலன்ஸ் 15,000 இருந்தது. 25,000 நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்தாரு. நியூ பார்ட்னர் ஒரு 10,000 குட்வில்க்கு கொண்டு வந்தாரு. எல்லாம் சேர்த்தா 50,000 கேபிட்டல் பேங்க் பேலன்ஸ் இப்போ இருக்குன்னு அர்த்தம். சரியா. அடுத்தது பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்ல எல்லா வேல்யூவும் நியூ வேல்யூஸ் எழுத போறோம். பில்டிங் இப்போ வேல்யூ என்ன, 80,000 அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. 80,000 பில்டிங், 80,000 டெட்டாஸ் 18, ஸ்டாக் 33 அப்படியே எழுதிக்கலாம். பில்டிங் 80,000, 18,000, 33,000 இப்படியும் எழுதலாம். இல்லனா நீங்க இன்னர் காலத்துல பில்டிங் இப்போ ஓல்டு வேல்யூ என்ன 70,000 எழுதி பிளஸ் அப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு 10,000 ஆட் பண்ணி 80,000 காட்டலாம். டெட்டாஸ் ஓல்டு வேல்யூ 20,000 மைனஸ் டிப்ரிசியேஷன் இல்ல ரிடக்ஷன் அப்படின்னு போட்டு 2,000 லெஸ் பண்ணி காட்டலாம். ஸ்டாக் 30,000 பிளஸ் அப்ரிசியேஷன் 3,000 33,000 எழுதலாம். இல்ல டைரக்டா அதோட வேல்யூ எழுதிடலாம். பேங்க்குக்கு நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், பேங்க் பேலன்ஸ் இங்க எழுதுவோம். அதோட பேங்க் பேலன்ஸ் எழுதிட்டு அவர் புதுசா கொண்டு வந்த புது பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டல் பிளஸ் புது பார்ட்னர் கொண்டு வந்த குட்வில் இதெல்லாம் எழுதணும். பேங்க் ஆக்சுவலி நீங்க என்ன எழுதுவீங்க, 15,000 இதான் ஓல்டு பேலன்ஸ். அதோட நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எழுதணும், அப்புறம் குட்வில் எழுதணும். இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி காட்டலாம். இதுல ஈஸி தான். பேங்க் அக்கவுண்ட் ஓபனிங் பேலன்ஸ் 15,000 எழுதிட்டு கேபிட்டல் அக்கவுண்ட பார்த்து இங்க என்ன இருக்கு, பேங்க்னு இருந்தா நம்ம பேங்க்னு எழுத மாட்டோம். சோ பேங்க்குக்கு பதிலா பேலன்ஸ் கேபிட்டல்னு எழுதுங்க 25,000. இங்க பேங்க்னு இருக்கு ஜேம்ஸ் கேபிட்டல் ஜஸ்டினாஸ் கேபிட்டல்னு போட்டு 5,000 எழுதுங்க. இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னா 50,000. அந்த பேங்க் பேலன்ஸ் தான் 50,000 எழுதியிருக்கோம். அடுத்தது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 5,000 எழுதுங்க.
அதாவது பில்டிங் புது வேல்யூ 80,000, ஸ்டாக்கு, டெட்டாஸ், பேங்க் பேலன்ஸ் மாறினது எழுதிட்டோம், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 5,000 அப்படியே எழுதிட்டோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல எல்லாமே நியூ வேல்யூஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து எழுதணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? 58,000, 68,000, 25,000. So 58,000, 68,000, 25,000 இன்னர் காலத்துல போட்டு ஆட் பண்ணி வெளியில போடலாம், இல்லைன்னா இப்படி போடலாம். அடுத்தது என்ன? கிரெடிட்டாஸ் இருக்கு, அதுல ஒன்னும் சேஞ்ச் இல்ல, அதை அப்படியே போட்டுட்டோம். அடுத்தது ரிசர்வ் ஃபண்ட பிரிச்சு கொடுத்துட்டோம், இனிமே இது வராது. ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், எனி ஃபண்ட் இதெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வராது, விட்டுறணும். இப்ப நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல 1,86,000 வருது, டேலி ஆயிடும். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.